காலிஃப்ளவரோட 2 முட்டை சேர்த்து செய்யக்கூடிய இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இட்லி தோசை செய்யறதுக்கு மாவு இல்லாதப்ப, சமைக்கிறதுக்கு சோம்பலா இருக்கிறப்ப 2 நிமிஷத்துல இந்த ரெசிபி செஞ்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ ஸ்நாக்காவோ சாப்பிட்றதுக்கு கூட செய்யலாம். ரொம்பவே ஹெல்தியான டேஸ்டியான இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்க சாயிராஷிக். இது செய்யறதுக்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். பெரிய காலிஃப்ளவராக இருந்தால் 1/4 பகுதி போதும். சின்ன காலிஃப்ளவராக இருந்தால் பாதி அளவு மட்டும் எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிரேட்டரால் பொடி பொடியாக துருவிக்கலாம். கத்தியால் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு கூட செய்யலாம். ஆனால் அதை விட இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி துருவி எடுத்தே செய்யுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பூவாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா பொடியாக துருவிக்கணும். இப்போ இது கூட 2 முட்டை சேர்த்துக்கலாம். நாட்டு முட்டையாக சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது கூடவே கேரட் முட்டைக்கோசெல்லாம் சேர்த்து செய்யலாம். நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் மட்டும்தான் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம்னா மற்ற வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 முட்டை சேர்த்தாச்சு. இது கூடவே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தழைக்கு பதிலாக ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கோங்க. இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா நுரைச்சி வரும் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா முட்டையை கலந்துக்கோங்க. முட்டை அடிக்கிறது இருக்கு இல்லையா, அது இருந்துச்சுன்னா கூட பயன்படுத்திக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நுரையாக வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த முட்டை கலவையை ஊற்றிடலாம். முட்டை கலவை ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் ஒரு 1/2 இன்ச் அளவுக்காவது மொத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். 1 ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். ரொம்ப மிதமான தேயிலை வச்சு தான் பண்ணணும். ஹையில் வச்சு செஞ்சோம்னா அடியில் ரொம்ப நிறம் மாறிடும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. ஒரு கரண்டி வச்சு தள்ளுனா லைட்டாக நகர்ந்து வரணும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம திருப்பும் போது ஒட்டாமல் கிழியாமல் கரெக்டாக வரும். சரியாக வேகாமல் திருப்பும் போதே பிஞ்சிடும். ஸோ கேர்ஃபுல்லாக இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமா ஒரு 30 செகண்ட் போல் வெந்துச்சுன்னா போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துடலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் இதை ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவரில் முட்டை சேர்த்து செஞ்சுருக்க இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவரை நல்லா பூ மாதிரி துருவி போட்டிருக்கனால இதை பிச்சு எடுக்கும் போதே பஞ்சு பஞ்சாக இருக்கும். நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியும் சாப்பிடலாம், அல்லது இந்த மாதிரி சாஸ் வச்சும் சாப்பிடலாம், மைனஸ் வச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி புதினா சட்னி இருக்கு இல்லையா, அது கூட சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்நாக்காக சாப்பிடலாம், டின்னராக சாப்பிடலாம், பிரேக்ஃபாஸ்ட் டைமில் சாப்பிடலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டதுமே பசியே எடுக்காது, நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.